ஹாய், வெல்கம் டு விக்கி டெக்கி அண்ட் காஷன் ரே. இன்னைக்கு சூப்பரான ஒரு டாபிக் மீட் பண்ணிட்டு இருக்கேங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து 3 மாசத்துல வந்து ஐடி வேலையில போக முடியுமா? தமிழ்ல நம்ம கோடிங் கத்துக்க முடியுமா இல்லையா? லட்சக்கணக்கில் நம்ம சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டோம்னா வந்து அதெல்லாம் நடக்குமாங்க? இதெல்லாம் உண்மைதானா அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம டீட்டெயிலா பேச போறேங்க. ஸோ கண்டிப்பா சண்டே அன்னைக்கு ஒரு வீடியோ போடுறது ரொம்ப கஷ்டமா தான் இருக்குங்க. பட் ஸ்டில் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கேன். கண்டிப்பா இந்த வீடியோ பாருங்க. ஸோ 4 பாகமா நான் பிரிச்சிருக்கேங்க. 4 பாகம் பார்த்துருக்கேன். நம்ம பார்க்க போறோம். 1 அண்ட் 2வது எனக்கு கொடுக்குற ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து தயவு செஞ்சு ஒருவேளை இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து லைக் கமெண்ட்ல போயிட்டு கடைசி வரைக்கும் பார்த்துன்னு போடுங்க. ஏன் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்கேயுமே டெக்னாலஜிக்கல் சேனல்லாம் வந்து லைக் ஆவரேஜா ஒரு 1 நிமிஷம் 1.5 நிமிஷம் யாரும் பார்க்க மாட்டாங்க. அந்த வருத்தம் எனக்கு எப்பவுமே இருந்தே இருக்கும். யாராவது பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு கமெண்ட் போய் போஸ்ட் பண்ணுங்க. ஒரு சின்ன கமெண்ட்டுங்க, அது என்ன ஒன்னும் மோட்டிவேட் பண்ணுங்க. சரி, ஓகேங்க. நம்ம கம்பெனில படிச்சு பிளேஸ் ஆன அவ்வளவு பேருக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். தம்பிகளா, என்னை நம்பி வந்து இன்னைக்கு நல்ல வேலையில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். நீங்க மென்மேலும் வர வாழ்த்துறேங்க. இந்த வீடியோ கம்பெனிஸோ ரெக்ரூட்டர்ஸோ பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு உங்களோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன் எங்களுக்கு அனுப்புங்க. எங்களோட பெஸ்ட் கேண்டிடேட்ஸை எந்த சார்ஜுமே இல்லாம ஃப்ரீயா நாங்கள் தரத்துக்கு ரெடியா இருக்குங்க. யார் வெற்றியாளன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை இருக்குங்க. அந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி ஜெயிக்கணும்னு போராடுறவங்க தாங்க வெற்றியாளனுங்க. அந்த பிரச்சனையோடய ஓடுறவங்க வெற்றி பெறவே மாட்டோங்க. ஏன்னா நமக்கு அந்த பிரச்சனை மட்டும்தான் கண்ணில் இருக்குங்க. எப்பவுமே நம்ம என்ன நினைப்போம்னா, இந்த பிரச்சனை முடிட்டோம் அதை பண்ணலாம், அந்த பிரச்சனை முடிட்டோம் அதை பண்ணலாம், பண்ணவே மாட்டீங்க. நன்றே செய், அதை இன்றே செய்ன்னு சொல்லுவாங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி செய்ய ஆரம்பிங்க. நீ முடிவு பண்ணிட்டு அப்படின்னா ஜெயிக்க ஆரம்பிச்சிருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வெற்றியாளன் எங்க தெரியுமா தோத்து போயிடுவான்? தன்னம்பிக்கைங்க. அவன் கான்பிடண்டே இருக்காதுங்க. மற்றவங்க சொல்லுவாங்க இதோட உன்னால முடியாதவனும் தோத்துருவோம். ஓகே, இதுல இருந்து ஜெயிக்கிறவங்க தான் வெற்றியாளங்க. அந்த மாதிரி வெற்றியாளர்களை போன வாரம் பிளேஸ் ஆன அவ்வளவு பேருக்குமே ஒரு வாழ்த்துக்கள் நான் சொல்லிக்கிறேங்க. அதுல ஸ்பெசிஃபிக்கா இந்த அலெக்ஸ் எங்க இருக்கான், அலெக்ஸ் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேங்க. அவனுடைய பிக்சர் போடலையோ செகண்ட்னு போட்டு மறந்துட்டேன்னு நினைக்கிறேங்க. ஓகே, அலெக்ஸுங்க 8 வருஷ கேப்புங்க. பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் 2014 பாஸ் அவுட்டுங்க. ஏங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியர்லாம் ஆக முடியும்னு யாராவது சொன்னா நம்புவீங்களாங்க? சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆயாச்சுங்க. அட விடுங்க. பிஎஸ்சி மெரைன் கேட்டரிங் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுங்க. எங்க இவங்களுக்கும் ஐடிக்கு என்னங்க சம்பந்தம்? அவன் நெட்வொர்க் இன்ஜினியர் ஆயாச்சுங்க, சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியர் ஆயிடுச்சாங்க. ஸோ கண்டிப்பா அவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேங்க. பாகம் 1 முதல் விஷயத்துல நம்ம என்ன பார்க்க போனா, சார் கோடிங்னு நீங்க சொல்றீங்க இல்லையா, அது கஷ்டமா டஃபா? அது மாதிரி சொல்லுங்க. சரிங்களா? கஷ்டமா ஈஸியா அப்படின்னு நீங்க கேட்கலாம். கோடிங்ன்றது வந்து பயங்கர ஈஸியான ஒரு விஷயம். முதல்ல அதை புரிஞ்சுக்குங்க. ஓகேவா? உலகத்துல எதுவுமே கஷ்டம் கிடையாதுங்க. உங்களுக்கு சொல்லித்தது சரியான ஆசான் இல்லை அப்படின்றது மட்டும்தாங்க பிரச்சனைங்க. ஓகேவா? ஏன்னா நீங்க கோடிங் கத்துக்க ஆரம்பிச்சுன்னா வந்து இந்த கம்ப்யூட்டரும் இந்த ஐடி இண்டஸ்ட்ரியும் அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் அண்ட் அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் சொல்லுவாங்க. உங்களோட திறமை அளவுக்கு அதிகமா வளரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கோடிங் கத்துக்குங்க. அது மிகவும் ஈஸிங்க. அது முதல்ல தெரிஞ்சுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா வந்து சார் யாருக்கு படிக்கலாங்க? யாரு வேணாலும் படிக்க முடியுங்க. ஓகேவா? இப்போ கல்லூரி மாணவர்களாகட்டும், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுங்க யார் வேணா படிக்க முடியுங்க. ஒன்னே ஒண்ணுதாங்க, நீங்க பண்ண வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து கோடிங் படிக்கணும் முடிவு பண்ணுங்க. சரியான ஆசானை தேடி ஓடுங்க. அவர் சொல்லி கொடுப்பாருங்க. கோடிங் வந்து ரொம்ப ஈஸிங்க. சார் எல்லாருமே கோடிங் படிக்க மாட்டுறாங்க சார் அப்படின்னா அதை நீ படி. ஏன்னா யாருமே படிக்கலன்னா அங்க காம்படிஷன் உனக்கு யாருமே இல்லைன்னு அர்த்தங்க. சார் நீங்க என்னோட சேனலே பார்க்கலாங்க. நிறைய பேர் பிளேஸ் ஆயிட்டு எங்க என்ன அது எவன்ட்ட படிச்சா மட்டும் பிளேஸ் ஆகிறான்னு கேட்பாங்க. ஆமாங்க, அது காரணம் என்னன்னா நான் காம்படிஷனே இல்லாத ஃபீல்டுல பசங்க படிக்க வச்சு பிளேஸ் பண்ணிட்டேன். அவங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்துட்றோம். ரொம்ப சிம்பிள் தாங்க. ஒரு வெற்றியாளன்றது யாருன்னா வந்து எல்லாரும் கூட போட்டி போடுறவங்க கிடையாது. யாருமே இல்லாத இடத்துல அடிச்சுட்டு போயிடுவோம். அவன் தான் புத்திசாலியும் கூடங்க. ஓகேவா? ஸோ தயவு செஞ்சு கோடிங் படிங்க. அது ரொம்ப ஈஸிங்க. பாகம் 2 நம்ம என்ன பார்க்க போறோம்? என்ன சார் தகுதி வேணும் இந்த கோடிங்லாம் படிக்கிறதுனா? தகுதியெல்லாம் கிடையாதுங்க. உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா, திறமை இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் கோடிங் படிக்கலாம். வேலைக்கு போகணும் சார்னா எதனா ஒரு டிகிரி மட்டும் இருந்துச்சுன்னா போடும், கண்டிப்பா வேலைக்கு போக முடியும். சார் எந்த இயர் பாஸ் அவுட்லாம் படிக்கணும் சார்? இயர் பாஸ் அவுட் கணக்கு கிடையாதுங்க. நீங்க பாருங்க, திறமை இருந்தா வேலைங்க. நீ எந்த வருஷம் வேணா முடிச்சிருக்கோம். உன்னோட குடும்ப சூழ்நிலையாளிகள் ஏதோ ஒரு விதத்தினால வந்து 4 வருஷம் 5 வருஷம் கேப் இருக்கலாம். இருந்தா என்னங்க வேலை கிடைக்காது யாருங்க சொன்னது? ஏங்க இது எல்லாமே பொய்யான ஒரு மார்க்கெட்டுங்க. முதல்ல அதை தெரிஞ்சுக்கங்க. 2022 ஃப்ரெஷர், 2021 ஃப்ரெஷர் தாங்க, 2020 ஃப்ரெஷர் தாங்க, 2019 ஃப்ரெஷர் தாங்க. கம்பெனிக்காரங்க வந்து நீ எந்த வருஷம் டிகிரி முடிச்சேன்னு கேட்கல. இந்த கோர்ஸ் சென்டர்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து 3 வருஷம் கேப்பா உனக்கு வேலை கிடைக்காது, ஃபேக் போடு. 3 வருஷம் கேப்பா உன்னால படிக்க முடியாது, பேக் டோர்ல போ. இந்த மாதிரி உங்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. ஓகே, தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்குங்க. நீ எந்த வருஷம் வேணா டிகிரி முடிச்சிருக்கலாம், உனக்கு வேலை கிடைக்கும். நம்புங்க. அட நேர்மையா இருங்க. ஏங்க உலகத்துல ஒரு வேலை கிடைக்காது, எனக்கு அந்த வேலை எனக்கு கிடைக்குங்க. நம்புங்க. ஓகேவா? தயவு செஞ்சுங்க. எந்த வருஷம் மக்களா இருந்தாலும் தயவு செஞ்சு படிங்க.
கண்டிப்பா நீங்க போகலாம் வேலைக்கு. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கலாங்க, ஐடிஐ, டிப்ளமா, நீ இசிஇ, ட்ரிபிள் இ, மெக்கானிக்கல், சிவில் யார் வேணா படிங்க. மெரைன்ல ஒருத்தன் போயிருக்கா, நீ ஏங்க போக முடியாதுங்க? ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஒருத்தன் போகும்போது நீங்க எங்க போக முடியாது? பிஎஸ்சி மேக்ஸ்ல போகும்போது நீங்க எங்க போக முடியாது? போன வாரம் பிஏ தமிழ், பிஏ இங்கிலீஷ் பசங்க பிளேஸ் ஆயிட்டான், நான் போட போற வீடியோ. அவன் போகும்போது நீங்க ஏங்க போக முடியாதுன்னு நினைக்கிறீங்க? சரிங்களா? ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் டிகிரி, ஆர்ட்ஸுங்க, சயின்ஸ், இன்ஜினியரிங் யாராக இருந்தாலும் கோடிங் படிக்கலாம். நீங்க படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வந்து கண்டிப்பா நீங்க எனக்கு காண்டாக்ட் பண்ணலாங்க. நம்மளோட கம்பெனி பேர் வந்து காஷிவ் இன்ஃபோட்டுங்க. நம்ம இன்டர்ன்ஷிப்ஸ் கோர்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்றோம், ஆன்லைன்லயும் ஆஃப்லைன்லயும் கண்டக்ட் பண்றோங்க. ஓகேவா? ஒரு கம்பெனிக்கு போங்க, அந்த கம்பெனிக்கு போய் படிங்க, ப்ராஜெக்ட் பண்ணுங்க, ப்ரொஃபைலை பில்ட் பண்ணுங்க, எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணுங்க. அது மூலமா ஈஸியா வேலைக்கு போயிடலாங்க. யாருங்க சொன்னது வேலை கிடைக்காதுன்ற? ஐடி அள்ளி கொட்டுற டைமுங்க இது. சரியான நேரங்க, பயன்படுத்தி வேலைக்கு போயிடுங்க. ஓகேவா சார்? ஒரு 2 வருஷம் கழிச்சுன்னா வந்து நிக்காதுங்க, ஃபீல்டு இருக்காது. இப்ப காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுங்க. இப்ப ஃபீல்டு நல்லா இருக்கு, எடுத்துக்கொள்ள. ஓகேவா? நீங்க என்ன காண்டாக்ட் பண்ண நினைச்சீங்கன்னா வந்து இதுதான் என்னோட மெயில் ஐடிங்க. இது 2 மெயில் ஐடிக்கும் 2 மெயிலுக்குமே அனுப்பிடுங்க. உங்களோட டீட்டெயில் எல்லாம் போட்டு, உங்க மொபைல் நம்பர்லாம் போட்டு அனுப்பிடுங்க. அண்ணன் நான் அவங்ககிட்ட பேசுறேங்க. ஓகேவா? ஒருவேளை நான் போன் எடுக்கலாம் வந்து என் தம்பிங்க இருப்பாங்க, அவங்க டீட்டெயிலாக உங்கள்கிட்ட பேசுவாங்க. ஓகேவா? கோர்ஸை பத்தி மட்டுமே எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க, வேற எதுக்காக எங்களை காண்டாக்ட் பண்ணாதீங்க, தயவு செஞ்சுங்க. மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க. ஜென்ரலா லைக் கோர்ஸை பத்தி டீட்டெயில் வேணா இந்த நம்பருக்கு பண்ணுங்க. இல்ல சார் நான் வந்து கோர்ஸை ஜாயின் பண்ண போறேன்னா இந்த 3 நம்பர்ல எதனா ஒரு நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க. போன் எடுக்கலாம், கவலைப்படாதீங்க. இப்போ சண்டேலாம் லீவுங்க, நாங்க வாட்ஸ்அப் பண்ணிடுங்க, நாங்க உங்களுக்கு கால் பண்ணுவோம், கவலைப்படாதீங்க. தம்பிங்க கால் பண்ணி ஒரு டீட்டெயிலா பேசுவாங்க, தைரியமா ஜாயின் பண்ணுங்க. ஓகேவா? அப்படி இல்லை சார் நான் நேரில் வந்து உங்களை பாத்துறேன் சார் ஒரே முடிவா அப்படின்னா, சென்னையில் மட்டும் தான் என் ஆஃபீஸ் இருக்குங்க. மண்டேல இருந்து சாட்டர்டே வரைக்கும் காலைல 10 இருந்து 5 மணி வரைக்கும் சென்னையிலேயே உட்காந்துட்டு இருப்பாங்க. நீங்க வாங்க, நம்ம டீட்டெயிலா பேசலாங்க. ஓகேவா? உங்க ஊர்ல இருந்து ஸ்பெஷலா எடுத்துட்டு வாங்க, சாப்பிட்டுட்டே பேசுறோம். ஓகேவா? இது என்னுடைய இன்ஸ்டா அக்கௌண்ட்டுங்க. நீங்க என்ன காண்டாக்ட் பண்ணா இந்த இன்ஸ்டா அக்கௌண்ட்டை வந்து இந்த போட்டோ வருதான்னு பாத்துக்கங்க, இந்த ஃபாலோ பட்டன் பிரஸ் பண்ணிட்டு உங்க டீட்டெயிலாம் போட்டு உங்க மொபைல் நம்பரும் போட்டு அனுப்பிட்டுருங்க. அண்ணன் நான் உங்ககிட்ட பேசுறேங்க, உங்களுக்கு என்ன உதவியோ நான் பண்ணி தரேங்க. ஓகேவா? சரிங்க சார், நான் இந்த டீட்டெயிலாக வந்து கோர்ஸை பத்திலாம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த லிங்க்குக்கு போங்க. இந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் மொதல் கமெண்ட்லையும் கொடுத்துருப்பேன். இந்த லிங்க்குக்கு போய் நிறைய கான்செப்ட்ஸ்லாம் இருக்குங்க, எல்லாத்தையும் போய் பாருங்க. யூ வில் கெட் லாட் ஆஃப் ஐடியாஸ். அந்த லிங்க்ல கிளிக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்குங்க. ஓகேவா? எந்த ஃபீல்டு சூஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்குங்க. ஓகேவா? சரி, இப்போ நம்ம பார்க்கறது வந்து பாகம் 3. பாகம் 3 என்ன பார்க்க போறேங்க, எந்த வயசுக்காரங்க படிக்கலாம் அதை முதல்ல சொல்லுங்க அப்படின்னா வந்து நான் திரும்ப அதே காரணம் தான் சொல்ல போறேங்க. எந்த வயதில் படிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு வயசுன்னே கிடையாதுங்க. குழந்தைங்க சின்ன பையன் ஒரு 7வது 8வது படிக்கிற பையன்லாம் என்கிட்ட வந்து படிச்சுட்டு இருக்காங்க. இப்ப ஒருத்தர் வந்து 48 49 வயசுங்க சார். 7வது படிக்கிற பையன் வந்து 49வது வயசு வரைக்கும் என்கிட்ட படிச்சுட்டு இருக்காங்க சார். வயது வரம்பு கிடையாதுங்க, யாரு வேணா படிக்கலாங்க. அண்ட் 2வது உங்களுடைய கேள்வி ஒன்னே ஒண்ணுதாங்க, உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா, இன்ட்ரெஸ்ட் தன்னம்பிக்கை இருக்கா, நீ ஜெயிப்பியா? எவன் சொல்றது உன்னால ஜெயிக்க முடியாதுன்ட்டு, நீ ஜெயிப்பியா? உன்னை நம்பு. ஓகேவா? எவனையும் நம்பாதீங்க, உங்களை நம்புங்க. உலகத்திலே சிறந்தவன் நீ தான், உங்களை நீங்க நம்புங்க தயவு செஞ்சு. நம்பிக்கை மட்டும் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா உலகத்துல இருக்கிற எதையும் நீ சாதிக்க முடியும், லட்சக்கணக்கில் நீங்க சம்பாதிக்கலாம். ஓகேவா? நான் நிறைய பேர் பார்ப்பேங்க, இதே இப்படியே வாழ்ந்துடலாம். ஏங்க இப்படியே வாழணும்? உன் தலையெழுத்து அதுவா? ஏன் அப்படி வாழணும்னு நினைக்கிறீங்க? மாறணும்னு நினைங்க. உன் தலையெழுத்து அது கிடையாதுங்க. இப்படியே வாழ்ந்துடலாம் அப்படின்னு இல்ல, இப்போதைக்கு வாழலாம், பின்னாடி பார்த்து, பின்னாடின்றது வரவே வராதுங்க. இன்றே செய் அப்படின்னு சொல்றது இன்னைக்கு இல்லை, என்னைக்குமே அது கிடைக்காதுங்க உங்களுக்கு. அது முதல்ல புரிஞ்சுக்குங்க. ஓகேவா? சார் நான் படிக்கணும்னு ஆசைப்படுறேன்னா வந்து என்ன மாதிரி கோர்சஸ்லாம் படிக்க கூடாதுன்னு நான் சொல்லிடுறேங்க. படிக்கக்கூடாத கோர்சஸ்ல வந்து எல்லா கோர்ஸ் சென்டர்ஸும் இந்த 5 கோர்ஸை சஜஸ்ட் பண்ணுவாங்க. இந்த 5 மட்டும் தயவு செஞ்சு எடுக்காதீங்க. ஓகேவா? முதல் வந்து டெவாப்ஸுங்க. இது வந்து ஃபேக் போட்டாதான் வேலை கிடைக்கும். 2 லட்சம் வரைக்கும் பிடிக்கிடுவாங்க உங்ககிட்ட இந்த கோர்ஸ் சென்டர்ஸுங்க. அப்படி இல்லையா, கழுத்தில் செயின் போட்டுருக்க நல்லா பணக்கார பையனா 5 to 6 லட்சம் வரைக்கும் பிடிக்கிடுவாங்க. அதே மாதிரி ஜாவா வித் செல்னியம் மார்க்கெட்ல கோர்ஸ் மூலமா சென்டர் மூலமா போன அவ்வளவு பேருமே கிட்டத்தட்ட வந்து 98% கிட்டத்தட்ட எப்படி பார்த்தோம் 10 லட்சம் பேராவது இந்த மாதிரி ஏமாத்தி உள்ள போயிருப்பாங்க. 5 லட்சம் 6 லட்சம் கொடுத்துங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் போகாதீங்க, எப்போ வேணா வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. ஓகேவா? ஜாவா வித் செல்னியம் சொன்னாலும் ஓடி வந்துருங்க, அந்த சென்டர் பக்கமே போகாதீங்க. சாஃப்ட்வேர் டெஸ்டிங் சொன்னாவே போகாதீங்க. இது ஏன்னா சாஃப்ட்வேர் டெஸ்டிங்னா ஃப்ரீயாக நீ இன்டர்நெட் படிச்சுக்கலாம். என்னோட சேனல்லாம் இருக்கு, படிச்சுக்கோங்க. எஸ்கியூஎல் வந்து நல்ல கோர்ஸ் தாங்க. ஆரக்கிள் எஸ்கியூஎல், பிஎல் எஸ்கியூஎல் நல்ல கோர்ஸ் தாங்க. ஆனால் அன்பார்ச்சுனேட்டா வந்து இது மட்டும் தனியாக படிச்சா வேலை கிடைக்காது. ஓகே, இது கூட வேற ஏதாவது சேர்த்து படிச்சாதான் வேலை கிடைக்குங்க. பைத்தான் கோடிக்கணக்கான போய் படிச்சிட்டான், அதனால தயவு செஞ்சு பைத்தான் பக்கம் ஓடாதீங்க. இந்த 5மே தயவு செஞ்சு படிக்கிறத அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? எப்படி சார் நம்ம படிக்கணும்னு கேட்டீங்கன்னா பாருங்க, அதிக லாபத்திற்காக இது எல்லாத்தையும் கோர்ஸ் கம்பெனி உன்னை பிரெயின் வாஷ் பண்ணுவான். தயவு செஞ்சு ஓடாதீங்க. நீ படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ரேங்க் 1 வெப் டிசைனிங் படிங்க, .NET படிங்க. இது வந்து என்னுடைய அனுபவத்தில் வர ரேங்கிங் தான் நான் போட்டிருக்கேன். இல்லை ஜாவா வித் ரியாக்ட் ஜேஎஸ்க்கு அந்நியாய வாண்டட், இப்போ வாண்டடுங்க. 10 நிமிஷம் முன்னாடி டீம் ஃபோன் பண்றான், ஞாயிற்றுக்கிழமை தான் இன்னைக்கு,
இன்னைக்கு ஒரு கம்பெனி கேட்டிருக்காங்க, சார் ஜாவா வித் ரியாக்ட் வந்து ஆள் எடுத்துக்கணும் அப்படின்ட்டுங்க. ஆள் இல்லை, அடுத்த பேட்ச் வந்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு தான் எடுக்கணுங்க. ஓகேவா? வெப் டிசைனிங் வித் பைத்தான் அநியாய வாண்டட்ல இருக்குங்க. வெறும் பைத்தான் படிக்கக்கூடாது. ஓகே, சைபர் செக்யூரிட்டி, நெட்வொர்க்கிங், லினக்ஸ், இது கூட கிளவுட் கம்ப்யூட்டிங் படிச்சுன்னா செம்ம வேல்யூங்க. மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் படிச்சுன்னா தரமான சம்பவம் பண்ணலாம். எவனுமே மார்க்கெட்ல கிடையாது. ரியாக்ட் நேட்டிவ் தேடு, ஒருத்த ரெஸ்யூம் கிடைக்குதா பாருங்க. ரியாக்ட் நேட்டிவ்ல ஒருத்தருமே இல்லைங்க. கண்டிப்பா படிக்கலாம். காட்லின், ஜாவா, காட்லின், ரியாக்ட் அடிச்சு பின்னலாம் மார்க்கெட்டை. செம்ம மார்க்கெட்டுங்க இதெல்லாம், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட்டுங்க. இது இல்லாமல் இந்த மூணுமே வந்து செம்ம வாண்டட்ல இருக்கிற ஃபீல்டு தான். அன்ஃபார்ச்சுனேட்டா இது எல்லாமே ஃபேக் போட்டால் தான் உள்ளே போக முடியும். இது எல்லாம் யூடியூப்ல ஃப்ரீயாக நான் கூடிய சீக்கிரம் ஏற்றிடுவேங்க. அடுத்து ஒரு 15 நாளில் வந்து வீடியோஸ் ரெடியாக இருக்குங்க. அது முடிஞ்ச பிறகு இதெல்லாம் பார்க்கணுங்க. ஓகே, இந்த சாஃப்ட்வேர் டெஸ்டிங் ரொம்ப நாளாக பண்ணிட்டு இருக்கேன், முடியல. அது எவ்வளோ கஷ்டம்ட்டு சொல்ல முடியலங்க, அவ்வளோ கஷ்டமா இருக்குங்க. PLSQL, SQL டெவலப்பர் படிக்கலாங்க. இதெல்லாம் ரேங்க் 9ல் வருங்க. ரேங்க் 10ல் பைத்தான், மெஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ் வருங்க. சரி, ஓகே. இப்போ நான் இந்த கதையில என்ன சொல்ல வரேன்னா, இந்த கோர்ஸ் நீங்க எந்த கோர்ஸ் என்கிட்ட படிச்சாலும் இந்த சாஃப்ட்வேர் டெஸ்டிங் நாங்களே ஃப்ரீயா சொல்லி கொடுத்துருவோம். டேட்டா பேஸும் நாங்களே ஃப்ரீயா சொல்லி கொடுத்துருவோம். ஓகேவா? சரி, ஓகே. பாகம் 4 பார்க்கலாங்க. பாகம் 4 நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சார் நான் வேலைக்கு போகணும்னு முடிவு பண்ணியாச்சு சார். அப்படின்னா வந்து லைக் என்ன பண்ணலாம் சார் அப்படின்னா, 3 மாசத்துல நம்ம வேலைக்கு போகலாம் நீங்க சொன்னீங்கல்ல, அந்த காமெடி கதையை சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் மாசம் பார்த்தீங்கன்னா வந்து டெக்னாலஜி, அந்த என்ன டெக்னாலஜி படிக்கிறோ அதோட பேசிக் கோடிங் எல்லாமே கத்துக்குங்க. ரெண்டாவது மாசம் அட்வான்ஸ் கோடிங், இன்டெப்த் நாலேஜ் எல்லாத்தையும் படிச்சு, 3வது மாசம் அதை வச்சு ப்ராஜெக்ட் பண்ணுங்க. ப்ராஜெக்ட் பண்ணா மட்டும்தான் அந்த சென்டர்ல நீ படிக்கணும். ப்ராஜெக்ட் இல்லை அப்படின்னா படிக்காதீங்க. டுபாகூர். ஓகேவா? அங்க டாக்குமெண்டேஷன் உனக்கு பண்ணி தர சொல்லி தரணும். இது எல்லாமே சொல்லி கொடுத்தா மட்டும்தான் உண்மை. ஏன்னா கம்பெனிக்காரன் ப்ராஜெக்ட் பண்ணவன தான் எடுப்பானு தவிர கோர்ஸ் படிச்சா எடுக்க மாட்டாங்க. நிறைய பேர் ஆன்லைன்ல வீடியோஸ் எல்லாம் பார்த்து நம்ம வேலைக்கு போயிடலாம், அதெல்லாம் சும்மா காமெடிங்க. அதெல்லாம் போகவே முடியாதுங்க. ஓகே, தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்குங்க. ஓகே, ஆன்லைன் வீடியோஸ் மூலமா போக முடியாதுங்க. ஓகேவா? நான் அதை பத்தி ஒரு வீடியோ நான் போடுறேங்க. ஓகேவா? இது எல்லாமே பண்ணி முதல் மாசம் வந்து டெக்னாலஜி படிச்சுங்க. 2வது மாசம் இன்டெப்த் நாலேஜோடைய அட்வான்ஸ் கோடிங் கத்துங்க. அது மூலமா ப்ராஜெக்ட் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலா நல்ல கம்பெனி, நல்ல வேலை, நல்ல சம்பளங்க. வாழ்க்கையில நீங்க நிம்மதியா வாழலாங்க. ஓகேவா? கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க ஒரு பெரிய நம்பிக்கையோட இந்த வீடியோ நான் முடிக்கிறேங்க. நீங்க எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஒரு உதவி என்னங்க, நல்லதை பகிர்வோம், நல்ல சமுதாயத்தை உருவாக்குங்க. தயவு செஞ்சு இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. நாம் வீழ்ந்தாலும் நம் இனம் வாழட்டுங்க. வாழ்க தமிழ். திஸ் இஸ் வெங்கட் சைனிங் ஃப்ரம் விக்கி டெக்கி அண்ட் காஷியன் ஃபோட்டோங்க. ஸோ இது எல்லாமே என்னோட இன்ஸ்டா அக்கௌண்ட்டுங்க, இது என்னோட டெலிகிராம் வீடியோ சேனலுங்க, சோஷியல் நெட்வொர்க்ஸ் எல்லாத்தையும் நான் இருக்குங்க. இதெல்லாம் ஃபோன் நம்பருங்க, கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நான் உதவி பண்ண ரெடியா இருக்குங்க. தினமும் நான் விதையை விதைத்துக் கொண்டே இருக்கேன். ஒரு நாள் அது மரமாக மாறும். மரமாக மாறும்போது இந்த சமுதாயம் மாறுங்க விடியலை நோக்கி. திஸ் இஸ் வெங்கட் சைனிங் அவுட். நன்றி.